இப்போ ஓப்பனாகவே சொல்லணும்னா வச்சுக்கோங்களேன், டிஎம்கே இருக்கு, டிவிகே இருக்கு, அப்புறம் ஏடிஎம்கே இருக்கு, என்டிகே இருக்கு, எல்லாரும் வந்து அவங்களோட கொள்கைகளை சொல்றாங்க. எப்படின்னா இப்போ நீங்க ரீசெண்டா பார்த்துருக்கும் போது ஐயா பழனிசாமி சொல்லியிருப்பாரு, ஆண்களுக்கு இலவச பேருந்து, அதுக்கப்புறம் ஆண்களுக்கு உதவித்தொகை, அது மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி ஸ்டாலினும் நிறைய சொல்லி அவர் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. நான் அவரை தப்பு சொல்ல, யாரும் இங்க டிஎம்கேல இருந்தீங்கன்னா கோச்சிக்காதீங்க ப்ரோ, நீங்க கோச்சிக்காதீங்க, நான் சொல்றேன். சரிங்களா, நான் சொல்றேன். அதாவது என்னன்னா, இப்ப வந்து யுஎன்ஓட ஊழல் எல்லா நாடுகள்ல வந்து இப்ப சிங்கப்பூர், அதுக்கப்புறம் டென்மார்க் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஊழல் இல்லாத நாட்டில் டென்மார்க் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. இப்ப வந்து இங்க வந்து கொள்கைகளை பேசுவாங்க. இப்ப நான் வந்து விஜய் ரசிகரா இருந்தாலும் நான் உண்மையை ஒத்துக்கணும். இப்ப வந்து மேடையில வந்து விஜய் வந்து பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட கொள்கைகளை சொல்றாரு, ஓகே, எல்லா கட்சி தலைவரும் சொல்றாங்க, நான் இல்லைன்னா சொல்ல. அப்ப வந்து இவங்க கொள்கைகளை மட்டும்தான் சொல்றாங்க, நான் நாட்டுக்கு இது தரேன், இது இலவசத்தை குறைச்சிட்டு நான் இதை தரேன் அப்படின்றாங்க. இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இலவசன்ற பேர்ல நீங்களா முட்டாள்களா தமிழ்நாட்டில் இருக்கீங்க. சும்மா ஒன்றும் கிடையாது, உண்மையதான் சொல்றேன், உங்களுக்கே புரியும். ஏன்னா டிஎம்கேல இருக்கிற எல்லா அமைச்சர்களும் கேஸ்ல இருக்காங்க. இதை வந்து நீங்க நம்பணும். ஏன்னா இதுக்கு ப்ரூஃப் எங்கிட்ட இருக்கு. சரி, என்ன சொல்ல வரீங்க? சரி, என்ன சொல்ல வரீங்க தம்பி? இப்ப என்ன இலவசம் கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? இலவசம் கூடாதுன்னு சொல்ல வரீங்க? இலவசம் கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லுங்க சார். எதுக்கு இலவசம் கொடுக்கணும்னு தான் சொல்றேன். இப்ப எதுக்கு உதாரணத்துக்கு சொல்லுங்க. சில கல்விக்கு இலவசம் கொடுக்கலாம். இப்ப ஏற்கனவே நம்மளோட போக்குவரத்து வந்து கீழே தான் போயிட்டு இருக்கு. இப்ப இதுல வந்து போக்குவரத்துல எச்சா நாங்க இலவசத்தை கொடுத்து நாங்க போக்குவரத்தை வந்து நாங்க பெண்களுக்கு முன்னுதாரணம் தரோம் அப்படின்றாங்க. அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், அந்த இலவசத்தை கொடுக்கறதுக்கு பதிலா அதை வச்சு ஒரு தொழிற்சாலை உருவாக்கலாம். அது மூலமா 4 பேருக்கு நம்ம காலேஜ் பசங்க எல்லாம் பேசி வச்சிருக்காங்க, எல்லாம் ஒரே மாதிரி பதிலா சொல்றாங்க. பேசுங்க. சரி, இல்ல, இது என்னோட கருத்து. ஓகே, தப்பு சொல்ல, பேசுங்க. டெக்னாலஜி வைஸா நம்ம தமிழ்நாட்டை கொஞ்சம் மேல கொண்டு வரலாம். இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, ஊழல் இல்லாம இருந்தாலே நம்ம தமிழ்நாடு மேல வந்துடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இ கவர்னன்ஸ் கொண்டு வரலாங்க சார். எல்லாத்தையும் நம்ம வந்து நெட் சென்டர்ல பண்ணிக்கிட்டா, ஒரு இப்ப நான் ஈரோடு தாலுகா ஆபீஸ்ல போய் நான் ஒரு ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டுக்கு நான் ஒரு அப்ளை பண்ணணும்னு நான் சொல்றேன். அங்க வந்து வெளியவே உட்காந்துருப்பாங்க. பண்ணீங்கன்னா 1 வருஷம் ஆகுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லைன்னா காசு ஒரு 5000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும் அப்படின்றாங்க. இப்ப நான் அவங்க மூலமா நான் அதை மூவ் பண்றதுக்கு இ கவர்னன்ஸ் மூலம் நான் மூவ் பண்ணனா எனக்கு வந்து அந்த 5000 ரூபாய் நான் லஞ்சம் கொடுக்க தேவையில்ல. இது நான் வந்து தாலுகா ஆபீஸ்ல மட்டும் சொல்லுங்க சார், எல்லா இடத்துல இருந்துமே இது இருக்கு. சரி, ஓகே தம்பி, நீங்க சொல்ல வரது எனக்கு புரிஞ்சிச்சு. இப்ப தம்பி சொல்றதுல நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, என்ன ஆச்சுன்னு, இலவசங்கள் வந்து ஏன் வந்து நிறைய கொடுக்குறீங்க, இலவசங்கள் கொடுக்கறதுனால தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் வீணடிக்கப்படுது, அது மட்டும் இல்லாமல் ஊழல் ரொம்ப அதிகமா இருக்கு, ஊழலை குறைச்சிங்கனாலும் தமிழ்நாடு முன்னேறிடும் சொல்றாரு. இலவசங்களை முற்று முழுதா வந்து நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லிட முடியாது. இப்ப தமிழ்நாட்டுல பல துறைகளுக்கு பல விஷயங்களுக்கு வந்து இலவசங்கள் கொடுக்கப்படுது. அப்படி இலவசங்கள் அல்லது விலையில்லா பொருட்கள் கொடுப்பதன் மூலமாக, இப்ப உதாரணத்துக்கு கடந்த அதிமுக ஆட்சியில கைம்பெண்கள் சொல்றோம்ல, விதவை பெண்கள், அவங்களுக்கு எல்லாம் ஒரு பசுமாடு இலவசமா கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு வீட்டுல ஒரு அம்மா கிட்ட பசுமாடு இருந்தா அவங்க தாராளமா பொழைச்சிக்கலாம். கரெக்ட் தானே? இது யாராவது மறுக்க முடியுமா? எதுவுமே இல்லாதவங்களுக்கு ஒரு பசுமாடு கொடுத்தீங்க அப்படின்னா தினசரி பால் கறந்து கொடுத்து அவங்களால பொழைச்சிக்க முடியும், ஒரு சிறு பொருளாதாரத்தை உருவாக்க முடியும். 2 ஆட்டுக்குட்டி கொடுத்தாங்க. ஒரு 2 ஆட்டுக்குட்டி வெள்ளாடு என்ன பண்ணோம்னு உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல அது பல்கி பெருகிடும். சரிங்களா? இதெல்லாம் ஒரு சின்ன உதாரணங்கள் தான். மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கறாங்க, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் கொடுக்கறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இலவசமா அல்லது விலையில்லா திட்டங்களாக 2 ஆட்சியிலும் மாறி மாறி கொடுக்கப்படுது. அது தேவையானவர்களுக்கு கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும். இலவசங்களால் தான் அல்லது விலையில்லா பொருட்களால் தான் தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. அடித்தட்டு மக்களுக்கு இலவசங்கள் அல்லது இது போன்ற விலையில்லா பொருட்கள் கட்டாயம் தேவை, அதுல மாற்று கருத்து இல்ல. நியூஸ் தமிழ் அதை பதிவு பண்ணுது. அதே மாதிரி தம்பி சொல்ற மாதிரி இன்னைக்கு அரசு அலுவலகங்களுக்கு போனா ஒரு சர்டிபிகேட் வாங்கணும்னா லஞ்சம் இல்லாம வாங்கிட்டு வந்துட முடியுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 50 ஆண்டுகள்ல நாளுக்கு நாள் இது தொடர்ந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. தற்போது இருக்கக்கூடிய அரசு தான், இல்ல போன ஆட்சியில தான் அப்படி இருந்தது அப்படின்லாம் சொல்லவே முடியாது. தமிழ்நாட்டில் நடப்பது எந்த ஆட்சியாக இருந்தாலும் அரசு அலுவலகங்களுக்கு போனா லஞ்சம் கொடுத்துதான் காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கறத தம்பி சொல்றாரு. அந்த கருத்தையும் நியூஸ் தமிழ் பதிவு பண்ணிக்குது. நன்றி தம்பி.